நீதியோடும் நேர்மையோடும் இல்லாமல் நல்லமுள்ள ஆட்சி வருகிறேன். யார் எங்கே? வாழ்க மன்னவர், வாழ்க மன்னவர், வாழ்க மன்னவர், வாழ்கவே! வாழ்க மன்னவர், வாழ்க மன்னவர், வாழ்க மன்னவர், வாழ்கவே! 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 மாமன்னர் வாயக்கோ! மாமன்னர் வாயக்கோ! மாமன்னர் வாயக்கோ! ஓடா பக்கா! ஓடா பீன்ஸ்! ஓடா கேரட்! ஓடா மூக்கில! ஓடா உருளைக்கிழங்கு! ஓடா சாம்புக்கிழங்கு! ஓடா கண்டு! யாரா முண்டை யாரா தண்டம்? இது மார்க்காட்டா இது? கத்திரிக்காய் செய்றீங்க செய்யாதீங்க. அரசவை அவ எனக்கு என்றவை நல்ல வார்த்தை பேசுகிறான். நாளையே என் கைத்துல போடாம நீயா போட்டுக்கிறீங்க. இத மாலை மீது சந்தேகம் இருந்து விட்டது. இத மாலை கட்டும் போது வெடி வச்சு மாலை கட்டிடுறாங்க. குண்டு வைக்கிறாங்க. இது தெரியாத கொண்டு வந்து உங்க கைத்துல போட்டு நீங்க டமால்ல வச்சு இறந்து விட்டோம். நாட்டு மக்களை யாரு கட்டி காப்பாத்துறது? நாங்க செத்தா நாய் செத்தது போல ஒரு பக்கை இஸ்து விட்டுருவாங்க. உங்களை இஸ்து விட முடியுமா? அதனால தான் பரிசோதனை செய்து பார்த்தோம். வெடிகுண்டு கிடையாது. இந்த மாலை உங்களுக்கு சொந்தமான மாலை. தானே நிக்காதீங்க. போடுற மாலை எடுத்து என் திரு கைத்துல போடுறான். வார்த்தை வாயில வரலாமா? வரவே கூடாது. சொல்லக்கூடாது. சொன்னா எம்முடைய தாய் ஐயோடா தர்மந்து உயிரை பிடிப்பான். பாட்டு யாருமே சொல்லவே கூடாது. ஆட்டு மறக்கணும் மறக்கணும் மறக்கணும். சண்டு பூ சண்டு பூ சண்டு மாறி சென்று பெருமை சட்டுக்கு பெருமை. 500 ரூபாய் வராங்க. ஒரு மாலை என்ன விலை? 150 ரூபாங்க. மாலை 200 ரூபாய். அப்ப 200 ரூபாய் என்னாச்சு? ரெண்டு பேருமா? எத்தனை சரியா? எத்தனை செய்வோம்? ஓடியா? ஆமோதிக்கிறேன். மாபத்தவரா கூடாது. அரசாங்கம் சொத்து அபகரிக்கவே கூடாது. மாபத்தவர் கணக்கு கணக்காக இருக்கும். தவற இருக்கக்கூடாது. அது பதட்டம். எல்லாம் கால தாமதம். எஜமா எனக்கு ரொம்ப நாளா தோசை சாப்பிடணும்னு ஆசைங்க. வராங்க. எழுத்துல மனிதா பிறந்தா இந்த பேர் ஆசைப்படுறாங்க. நேரத்துக்கு ஆசைப்படுறாங்க. வீட்டுக்கு ஆசைப்படுறாங்க. வீட்டு மனமுக்கு ஆசைப்படுறாங்க. பொருள் மீது ஆசைப்படுறாங்க. அதிகமா பணத்துக்கு ஆசைப்படுறாங்க. எனக்கு தோசை மேல ஆசை வந்து நேரா வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி பார்த்து தோசை போடணும்னு கேட்டேங்க. என் பொண்டாட்டி அரிசிக்குதா பெருப்புக்குதான் சண்டை போடுறாங்க. மனைவி சண்டை பண்ணாம சும்மா இருப்பாளா? வீட்டுல ஒன்னாரு ஒண்ணு கிடையாது. திடீர்னு வந்து தோசை கேட்கறியே நான் எப்படியா சுட்டு போறது? என் பொண்டாட்டி சண்டை போடுறாங்க. என் பொண்டாட்டி கேட்ட உடனே நேரா எங்க ஊரு நாட்டாரு கடைக்கு போயிட்டு, ஐயா நாட்டாரு நாளைக்கே வாத்தியார்கிட்ட பணம் வாங்கி தரேன். ஒரு 2 கிலோ அரிசியும் 1 கிலோ உளுத்த பருப்பும் கடன் கொடுன்னு நாட்டாருக்கிட்ட வாங்கிட்டு வந்தேங்க. ஐயா பணம் போட்டா வாங்கிருச்சு. நாளைக்கே வாத்தியார் கேட்டா இல்லன்னு சொல்ல மாட்டாருங்க. நம்ம வாத்தியார் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கேட்டாலும் தருவாருங்க. ஐயா நாளைக்கா வாங்கி அந்த தர நாட்டாரு குடு நாட்டாருன்னு கேட்டேன். நம்பி கொடுத்துட்டாருங்க. வாங்கிட்டு வந்து என் பொண்டாட்ட குடுத்துட்டு அரசாங்கத்துக்கு வேலைக்கு வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது தோசை நினைப்போடுதா வீட்டுக்கு போறேன். போய் தோசை எடுத்துக்கிட்டு வாடிய ஆயமா ஆயமா என் பொண்டாட்டி அடுக்கு தட்டுல இருக்கிற தோசையை எடுத்தாந்து வச்சுட்டு என் பொண்டாட்டி தட்டுல 2 தோசையும் என் தட்டுலயும் ஒரு தோசை வைக்கிறாங்க. என் பொண்டாட்டி பார்த்து நான் கேட்டேன், 2 கிலோ அரிசிக்கும் 1 கிலோ உளுத்தம் பருப்புக்கும் எத்தனை தோசை சுட்டுன்னு கேட்டேன். அதுக்கு என் பொண்டாட்டி சொல்றா, மாமா நான் 3 தோசை சுட்டேன் மாமா. என் பொண்டாட்டி சாமாத்திக்காரங்க. 1 கிலோவுக்கு 1 தோசை சுட்டு வச்சுக்கிறான். சுட்டுதான் இருக்கட்டும். என் தட்டுல 2 உன் தட்டுல 1 வச்சுக்கிறீங்கன்னு சொன்னேன். என் பொண்டாட்டி எனக்கு மேல பிடிவாத நான் அடுப்படியான கஷ்டப்பட்டு சுட்டு எனக்கு 2 உனக்கு 1 தான்றா. எனக்கு என் பொண்டாட்டிக்கு வாக்கு வரமாவே என் பொண்டாட்டியும் துண்ண பாடல என்னையும் துண்ண விட்ட பாடல. நான் ஒரு திட்டம் போட்டேன்.
எதுக்கு நம்ம 2 பேரும் சண்டை போடணும்? அதுவும் சாத்திக்கணும் உள்ள படுக்கலாம். யாரு ஊங்கு ஓட்டுறாங்களோ ஊங்கு ஓட்டுறவங்களுக்கு ஒண்ணும், ஊங்கு ஓட்டாதவங்களுக்கு 2 சொல்ல வச்சுட்டு போட்டேங்க. நான் என் முன்னாடி கதவு சாத்திக்கணும் உள்ள பத்துக்கணும். வெடிகாலம் 5 மணி ஆச்சு. அக்கம் பக்கங்கிறவங்க எல்லாரும் வந்து சாணம் தெளிச்சு பெருக்கி தள்ளி கோலம் போடுறாங்க. ஏன் இப்ப நம்மகிட்ட இருக்க சாணம் தெளிக்க இருக்குது, ஏன் சாணம் தெளிடியா ஆயமா அப்படின்னு சொல்ல பார்த்தாலும் தோசை ஒன்னா போடுங்க. 5 ஆச்சு 6 ஆச்சு அந்த பொய்தே போச்சு. 2 ராவு 2 பகல் நானும் என் முண்டாட்டியும் உள்ளவே பத்துக்கணும். அக்கம் பக்கங்கிறவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க. எங்கன்னா போட்டு வரட்டா கூட சொல்லிட்டு போவாங்களே, என்ன ஆச்சு ஏதாச்சும் எல்லாம் கும்ப சேர்ந்து என் கூட்டு கதவு சந்தில வந்து பார்த்தாங்க. நானும் என் முண்டாட்டியும் உள்ள பத்துமே செத்து போயிட்டோம்னு சொல்லிட்டு ஊரே புகார் ஆகி போச்சு. இவங்க முன்னாடிக்குள்ள என்ன சண்டை சாடி ஆச்சும் உள்ளவே செத்து போய் கிடக்குறாங்க. எல்லாம் கும்ப கூடி பேசுறாங்க. வாத்தியார்கிட்ட போன வருஷம் 5 லட்சம் ரூபாய் வாங்கிக்கணும் போய் ஒரு ஓடு 17 ரூபாய் கொடுத்து சீமோடு அவுத்து வச்சுக்கிறேன். என் கூட்டானுக்கிற அக்கம் பக்கிற ஆம்பளைங்க எல்லாம் வீட்டு மலை ஏறி ஓட்டம் ஒடிக்கிறாங்க. ஓட்டம் வச்சா தான் வெளியே தூக்கி அதை போட்டா இது முடியும். எதிர்விட்டு ஏகாமரம் கெட்ட பேர் அந்த வாசக்கால குத்துறான். கதவு வச்சா தானே வெளியே தூக்கி ஆட முடியும். அடப்பாய் இன்னும் ஆச்சு ஆகிட்டு 10,000 கூலி தரண்டா. ஏன்னா வாசக்கால கெட்ட பேர்ல இடிக்கிறேன்னு கேட்டா தோசை ஒன்னா போடுவோம். வீடே இச்சு நேரம் அப்புறம் நேரம் அப்படின்னு பிடிவாதமா பத்துக்கணுங்கிறாங்க. கதவு வச்சு அங்க எண்ணெய் அமௌண்டா தூக்கி வந்து தெருவுல போட்டு ஆயிடுறாங்க. மோல் அடிக்கிறவங்க மோல் அடிக்கிறாங்க, பாடை கட்டுறவங்க பாடை கட்டுறவங்க. எதுமா எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வர்றாங்க. ஏடாப்பா நீங்க உயிரா இருக்கும் போது குழப்பாட்டீங்கன்னு கேட்டாலும் தோசை ஒன்னா போடுங்க. ஏன் பங்காளி ஒருத்தன் வரும்போதே மூக்கு பிடிக்க சாராயத்தை குடிச்சு வச்சுக்கிறோம். இவங்க குறிச்சி எத்தனை நாள் ஆச்சோ இவங்களை பொதிக்கிறோமோ கொளுத்துறோமோ தேய்ச்சி கைவிழான்னு சொல்லிட்டு என் வீட்டுக்குள்ள போனானே. தேக்காத்தூள் டப்பா என் கட்டு மிளகாத்தூள் தூக்கி என் கண்ணுக்கு நேரம் போட்டிட்டு குழப்பாட்டுறான். கண்ணில மிளகாத்தூள் வந்து கண்ணி எரியுது. ஏன்டாப்பா உயிரா இருக்கும் போது கண்ணில மிளகாத்தூள் போட்டுன்னு கேட்டாலும் தோசை கொண்டா போடுவேன். குழப்பாட்டா கூட குழப்பாட்டம் அப்படின்னு பிடிவாதமாக்கிறோம். என்னைய முன்னாடி குழப்பாட்டினாங்க. பாடல வச்சு கட்டி தூக்கிட்டு போய்க்கினேன். போய் நடுக்கட்டாங்க கோயிலாண்ட வச்சாங்க. என் வீட்டு அனுக்கிற அக்கம் பக்கிற ஆம்பளைங்க பேசுறாங்க. இவங்க 2 பேரும் ஆம்பளை முன்னாடி இருக்கிறாங்க. பச்சை நான் பேயா வந்து கிளட்டா பண்ணுவாங்க. இவங்க 2 பேரையும் கொத்தணும். ஏன்டாப்பா உயிரா இருக்கும் போதே கொத்துறதுக்கு நாங்க 2 பேர் தாங்க கேட்டாலும் தோசை ஒன்னா போடுவோம். கொத்தனா கூட கொத்தணும். எங்களுக்கு முன்னே சுடுகாட்டுல இறமிட்டு வெறுவு கட்டின்னு தேர அடிக்க வச்சுக்காங்க. எண்ணெய முண்டாட்டி வெறுவு கட்ட மேல வச்சு இறமிட்ட அடிக்கினே வந்தாங்க. கொல்லி போட்ட பங்காளி ஒருத்த மூஞ்சி மேல இறமிட்ட மூட வர. ஏன்டாப்பா மூச்சு வர மூஞ்சி மேல இறமிட்ட மூட வரன்னு கேட்டா தோசை ஒன்னா போடுங்க. இறமிட்ட மூட்டு வந்த ஜனங்க எல்லாரும் கும்ப குடிப்பாங்க. ஒரு வாட்டமாக்கு இப்படியே கொளுத்துக்கணும். அந்த 2 போனமும் எரியாது. இந்த 2 போனம் நல்லா எரியணும்னா அதுக்கு ஒரே ஒரு வயிற்று செஞ்சால் சூளை போடுற மாதிரி சேர் போட்டுறாங்க. அப்பதான் போனோம் குமுறி எரியும். எதுமா இறமிட்ட மேல வெக்கில் வாரி அது உதறிட்டு சேத்த வாரி வெக்கில் மேல பூசிட்டு வந்த ஜனங்க எல்லாரும் அரிசி போட்டு போயிட்டாங்க. எங்க ஊரு மனைக்காரு கணக்கு புள்ள புது தோட்டி இந்த 3 பேரும் பேசுறாங்க. நம்ம ஊர்ல செத்த போனோம் ஏந்துக்குதுன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது. நீங்க ஆம்பியா முன்னாடி செத்துக்கிறாங்க. இவங்க ஏந்துக்கிறாங்களா இல்லையா நம்ம பார்த்துட்டு தான் போனோம் அப்படின்னு பிடிவாதமா நிக்கிறாங்க. சுடுகாட்டுல இந்த 3 பேரும் இந்த புது தோட்டிக்கிறாரு. செத்த போனோம் ஏந்துக்குதாமே இதை முட்டிக்கு நேரம் ஆச்சு அப்படியே படுக்க வைக்கணும். தடி வச்சுக்கணும் முட்டிய பாக்குறேன். இந்த தீ வச்சாங்க பாரு. இந்த தீ வச்ச உடனே சிறுக புச்சுக்கின்னு வந்து என் மொண்டாட்டி முடியல சொடாச்சு. என் மொண்டாட்டி எழுந்து என் மொண்டாட்டிக்கு 1 எனக்கு 2 சுடுகாட்டுல இருந்து எத்தனை பேரு என்னடா நம்ம 3 பேர் ஆம்பியா மொண்டாட்டி வாயில போட்டுவாங்க பழகுது. அவங்க 3 பேர் எழுந்து ஓட அவங்க ஓட நாங்க ஓட ஓடிக்கணும். இருந்தாக்கா அந்த 3 தோசை நாய் துண்டு வாழ அடிக்கணும். ராத்திரி நம்ம தாய் கிராமத்துல அருமையான சாப்பாடு. அங்க சாப்பிட்டு போய் அங்க பொருத்தமான காலத்துல கனவு கண்டு ஓடி ஆடுறோம். கனவு தானா? ஆமா வராங்க. உன் கனவு வரலாமா? ஏன் கனவு வருது? ஏன் தூங்குறான்? கொண்ட மழைக்கு தொண்டர் கொண்டு கனவு வரக்கூடாது. வர வேண்டும் என்றால் நினைவுதான் வர வேண்டும். வெற்றி பேச்சு விலை கிடையாது. மனப்பட்டவரை அரசு கூடும் நேரமாகும் தளபதியாரை அழைத்துக் கொண்டு வருவாங்க. பத்திகளும்
இந்த வேதபுர நாட்டு போர்படை தளபதி ராஜதுரை என்று பெயர் பெற்று வீரம் சிறப்புடன் வாய்ந்து வருகிறேன். யாரங்க? மொத்தம் எவ்வளவு ஒரு அழகான பாடல். அது வந்த கஞ்சா சுண்ட கஞ்சான்னு தெரியல. டேய், எஜமான் பாடுறது பாடலை சுண்ட கஞ்சி டாடாதான் டால்டா தயாராகுது. யாருங்க? ராஜமலர் உனக்காக உள்ளே இருக்கிறான். ரியல் எஸ்டேட்டா? தயாராக வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படியா? ஆமா. சந்தோஷங்க. டேய், என்ன வரும்போது ஆடலும் பாடலும் வரேன். சண்டைங்க. சண்டையா? சண்டை இல்லைங்க, சண்டை. சண்டையா? சண்டை சண்டை. யாரு கூட? ஒரு கடைக்காரவோட சண்டைங்க. பாவம் டேய், கடங்காரி என்னப்பா சண்டை போட்டு போறான். உனக்கு என்னடா வந்துட்டேன்? அவரு சண்டை போடலைங்க. ஆ. ஒரு கடைக்காரவோட எனக்கு சண்டை. ஒரு கடங்காரனா யாரு? ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு. டாய், ஓ கடன் ஒருத்த கட்ட நான் வாங்கிட்டேன். வர வயல அவனுக்கு எனக்கு சண்டைன்னு சொல்றான்னா, ஒரு கடங்காரனா கூட சண்டை, ஒரு கடங்காரனா கூட சண்டைன்னு சொன்னா எப்படிடா? டாய், ஓ வரும் வழியிலே கடங்காரனுக்கு எனக்கும் சண்டை. அவன்கிட்ட நான் கடன் வாங்கிட்டேன்னு சொல்லு. சொல்லு வா. என்ன சண்டை? நான் அதிகமா கடன் வாங்குங்க. 1 பைசா வட்டி இல்ல, 2 பைசா வட்டி இல்ல, 10 பைசா வட்டிக்கு ஒரு 10,000 கடன் வாங்கிட்டுங்க. அப்புறம் பணம் குத்தாலும் குத்தா ஆ. நாங்க அக்கம் பக்கம் பார்க்க வேணான்றான், பணிச்சா பக்கம் வர வேணான்றான். ஏய் வந்து ஊரா வட்டி ஊரா உருவாக்குனே அவனுக்கு என் வீட்டு வந்துடா நீ தலையில வச்சுக்கிற பாவி. கோவம் மன வேலையா ஏடா கொடுத்தவனுக்கு கோவம் வராதா? வேலைக்கு போறான் என்ன போய்யா அதானே ஏன் ஜவுறீங்க? நீ புளிமாட்டால துண்டு துண்டு போய் படுத்து கிடப்ப. உன்னை போய் வேலைக்கு போக சொல்லிக்கிறேன்னா அவன் வீட்டு போனா எப்படி போய் சேர்றா? போனா போய் போவாடி குட்டா இல்லையா? இதுமா அவன் என்ன சொன்னா? ஆ. எனக்கு அசல எவ்வளவு கொடு, எனக்கு மாதம் தூரம் வட்டி பணம் கொடுத்துரு. டேய், டேய், டேய். அப்படின்னா வட்டிக்கு ஆசைப்படுறவன்டா. உன்னாட்டா நான் வாங்கி தாண்டா பழக்கம். உன்ன மாதிரி ஆளுக்கு நான் கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். டேய், ஆ. அவனுக்கு தேவை வட்டி. ஆமாங்க. மாதம் தோறும் வட்டி தவறாது கொடு. 1000 ரூபாய் வட்டி ஆனா அசல் நீ எப்பனா கொடு. எவ்வளவு கொடு? கொடுத்தியா? நான் 10 மாசத்தை வட்டி கொடுத்துருங்க. ஆ. அவன் ஏன் பணத்து கேட்கறான்? வேறடா அவன். கம்மியாயிட்டியா? ஆமா அப்ப அசல் எவன்டா கொடுப்பான்? கம்மியாயிட்டியா? ஏங்க நான் எவ்வளவு கடன் வாங்கினேன்? 10,000. ஒரு மாசத்துக்கு வட்டி எவ்வளவு ஆச்சு? 1000 ரூபாய். 10 மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 10,000. நான் எவ்வளவு கடன் வாங்கினேன்? 10,000 தான். சரியா போச்சு. நீ லூசா இதை கேட்டுக்க, நான் லூசாடா பாய். நீ லூஸ் இல்ல, நான் லூஸ் இல்லைங்க. எனக்கு பணம் ஊத்தாம பாரு, அவனா லூஸ் ஆயிட்டான். அவன் இட்டுன்னு போய் வேலூர் பக்கத்துல பாகேஸ்வரர் சேர்த்து வரதுக்கு எனக்கு 3 நேரம் ஆச்சுங்க. என்னடா ஆடலும் பாடலும் வரன்னு கேட்டதுக்கு பைத்தியம் ஆகிட்டு வந்த கதை எனக்கு சொல்லிங்கிறடா பாய். நிஜமா என்னடா ரொம்ப கஷ்டமாகுது. எனக்காதான் பின்ன உனக்கு செலவுக்கு 1 ரூபாய் இல்ல, ஒரு 5000 ரூபாய் கடன் போனான். ஏண்டா, 10,000 கடன் வாங்கினேன். அவனை வேலூர் பாகாயத்துல சேர்த்தேன். சேர்த்துட்டு 5000 கடன் கொடுத்தா என்ன கீ பாகத்தில் சேர்க்கலான்னு பாக்குறியா? டெஸ்ட் பண்ணுங்க. சரி, ஓடு. ஆமா, நீ வந்த காரணம் மண்ணே மறுபடியும் உத்தரவு. புறப்பட. வராது. ஆமா, அரசு கூடும் நேரமாகும். தளபதியார் காணவில்லையே, எங்கே தளபதி? பெண் கற்ற மனையில் ஆட்சி தவறாமல் ஆட்சி செய்தவர் வந்தார் மன்னா. படை தளபதி ராஜதுரை வணங்குகிறேன். வாழ்த்து. தளபதியாரே, நீ எப்படி இருக்கின்றாய்? நலமோடு இருக்கின்றேன். மக்கள் நலமோடு இருக்கின்றார்கள். நாட்டினுடைய ஆட்சி பற்றி என்ன கூறார்கள்? பெருமையாகவே பேசிக் கொண்டு தளபதியாரே, அந்த காரணம் தெரியுமா? இருப்பது ஒரு மகன், 30 மகன், இளவரசன். எல்லாம் சென்றான், படித்தான், பட்டம் பெற்றான். அவன் நாயகன். இதுதான் முடிக்க வேண்டும்.
இளவரசன் வரவேற்பு சிறப்பா செய்றீங்க. எப்படிடா பூல வேடிக்கை. வான வேடிக்கை. இந்த ஆட்டம். என்ன வச்சுட்டு? தேவடியா வச்சு விட்டுறா. அவன் கார் போட்டு உட்காந்துக்கிறேன். உட்காந்துக்கிட்டு வரவங்களுக்கெல்லாம் டோக்கன் தரேன். அப்ப பணம் யாரா? ஐயா வாங்குவார். நீ வாங்கடா. அவர் வாங்க மாட்டாங்க. வாங்க. டேய், பேசுவதற்கு நேரம் இல்லை. வருவது யார்? இளவரசன். நாட்டின் இளவரசன் வரவேற்பு புறப்பட்டு